எப்படி கழுத்துல மாட்ட முடியும் சார்? நல்ல தாலியோட தொங்கணும். குட்டையா இருக்குன்னா நமக்கு தெரியாத சார் வைக்கிறவங்களுக்கு. கையில நான் மக்கள் மோசடி பண்றாங்க, பேங்க் நோட்டே வைக்கிறோம். எப்படி இருக்கு? மெழுகு போட்டு வச்சிருக்கா. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பக்கத்தில் உள்ள நேமம் கிராமத்துலேருந்து நாங்கள் பேசுகிறோம். எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து பிள்ளையார்பட்டி இந்தியன் பேங்க் இருக்குது. அந்த பேங்க்கில் வந்து நாங்கள் நகை வைக்க போனோம். ஒன்று வந்து அப்பா பேரில் ஒரு அட்டையில் வந்து 3,10,000 நெக்லஸ்ஸு, மோதிரம், வந்து ஆரம், மோதிரம், இந்த செயின் ஒன்று வச்சுருந்தோம். இன்னொரு செட்டில் அக்கா பேரில் வந்து இது கை செயின், ஒரு சரத்தோடு, ஒரு நார்மல் தோடு, அப்புறம் வந்து ஒரு தாயத்து, இதெல்லாம் சேர்த்து வச்சுருந்தோம். இதில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ வந்து இது ஆரமும் மோதிரமும் வந்து கரெக்டாக இருக்குது அளவு. ஆனால் இதோட அளவும் உருவமும் வந்து தப்பாக இருக்குது. இதை கேட்டதுக்கு இதில் வந்து மொத்தம் வந்து ஃபஸ்ட்டு 33 கன்று இருந்துச்சு. ஆனால் இப்போ நாங்கள் திருப்பும் போது வந்து 24 தான் இருக்குது. இதில் வந்து 9 வந்து கட் பண்ணி எடுத்துட்டாங்க. இது மொத்தம் 2 பவுனு, அதாவது 16 கிராமு. இப்போ வந்து 10.8 மில்லிகிராம் தான் இருக்குது. இது எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது? அதாவது எங்கள் ஊரில் வந்து ஏற்கனவே ஒரு 4 கஸ்டமர் வந்து இதனால் பாதிக்கப்பட்டு இந்த நியூஸை கேட்டுட்டு நாங்களும் திருப்ப போனோம். ஏன்னா நாங்கள் வந்து இந்த மாதமும் போன மாதமும் 2 செட்டுமே வச்சுருந்தோம். அதனால் வந்து நாங்கள் திருப்பணும் அப்படின்னு ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் வந்து நாங்கள் போய் கேட்டோம். அப்போது அதே மாதிரி நடந்துருச்சு. அதே மாதிரி எடுத்துட்டாங்க. ஆமாம். அதுக்கு நீங்கள் புகார் கொடுத்துருக்கீங்க? புகார்லாம் கொடுத்துருக்கோம். அது நாங்கள் திருப்பும் போது இது தப்பாக இருக்குதோன்னா நாங்கள் வீடியோ ரெக்கார்ட்லாம் எடுத்துட்டோம். இது எங்கள் செயின் வந்து தப்பாக இருக்குது, நாங்கள் இதை வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம். இதை வந்துட்டு அந்த ஆதாரம்லாம் எங்கள்கிட்ட இருக்குது. அந்த ஆதாரத்தோடு நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். எல்லாத்தையும். உங்கள் பேர்ப்பா? என் பேர் மணிகண்டன், எங்கள் அப்பா பேர் மாணிக்கம், எங்கள் அம்மா பேர் காளிமுத்து. நான் தான் வச்சது. இன்னொரு அட்டையில் வந்து எங்கள் அக்கா பேரில் வச்சோம். அம்மா வந்து 1,45,000 நாங்கள் வந்து நகை வச்சோம். அது என்னென்னா அந்த கை செயின், இன்னொரு ஒரு சரத்தோடு, ஒரு நார்மல் தோடு, ஒரு தாயத்து. இது வந்து மொத்தம் 3 பவுன் சார். இது வந்து கையிலே போடலாம், எங்கள் அப்பா கையிலே. ஆனால் இப்போ வந்து 1 பவுன் கட் பண்ணி எடுத்துட்டாங்க. இங்கே வந்து 2 விரல் தான் போகிற மாதிரி இருக்குது. நல்லா பாருங்க, 2 பவுன் தான் இருக்குது. இப்போ அதில் வந்து ஒட்டி வச்சிருக்காங்க. அதே பேங்காப்பா? என்ன பேங்க்? இந்தியன் பேங்க், பிள்ளையார்பட்டி பிரான்ச், அதே பிரான்ச் தான். நாங்கள் வந்து நேமத்தில் வசிக்கிறோம். எங்கள் வீட்டுக்கார் கொத்தனார் வேலை பார்க்குறாரு. என் பேர் சின்னம்மாள், எங்கள் வீட்டுக்கார் பேர் நடராஜங்கிற பேரில் தான் நகை வச்சது. அவர் திருப்பிக்கிட்டு வந்து என் கையில் கொடுத்தாரு. அங்கே இடம் வைக்கல, நகையும் அவர் எடுத்து பார்க்கல. இந்தந்த பொருள் 4 பொருள் வச்சதில் 4 பொருளும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்க சொன்னாங்களாம். 4 பொருளும் கரெக்டாக இருக்குன்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாரு. வீட்டில் வந்து நான் செயின் எடுத்து கழுத்தில் போடும்போது செயின் 2 கட் பண்ணப்பட்டது, நீளம் கம்மியாக இருக்குது. அப்போ எனக்கு நகையோட அளவு குறைவாக இருக்குது. நகை எப்படி இப்படி 2 ஆனது? நான் கழுத்தில் போட்டிருந்து தானே உங்கள்கிட்ட கழட்டி கொடுத்தேன், இப்படி இருக்குதுன்னு கேட்டபோது நான் அங்கேயே பார்க்கலையே, நீ இன்னி போய் கேட்டாலும் அவங்க வந்து நீ வீட்டில் கொண்டு போய் நீங்கள் தான் வெட்டி எடுத்துக்கிட்டு வந்துட்டீங்க, இது வந்து எங்களுக்கு பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டாரு. நாங்கள் எடை வச்சு பார்த்தோம். அப்புறம் போய் எடை வச்சு பார்த்ததுலேயும் எடையும் கம்மியாக இருந்துச்சு. 4 பவுன் செயினில் 5.25 பவுன், 5 கிராம் 700 மில்லி கம்மியாக இருக்குது. 5 கிராம் 300 மில்லி கம்மியாக இருக்குது. 4 பவுனில் 5 கிராம் 300 மில்லி கம்மியாக இருக்குது. எந்த பேங்க்ல வச்சீங்க? இந்தியன் பேங்க், பிள்ளையார்பட்டியில் இருக்கிற இந்தியன் பேங்க்ல வச்சோம். எவ்வளோ நாள் ஆச்சு நகை வச்சு? 10ஆவது மாதம் வச்சோம். போன வருஷம் 10ஆவது மாதம் வச்சோம், 23ல். இப்போ இந்த வருஷம் 4ஆவது மாதம் திருப்பணும், 20ஆம் தேதி. புகார் கொடுத்துருக்கீங்களா? புகார் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தோம். எழுதி கொடுத்துட்டு பக்கத்துலேயும் இந்த மாதிரி என் நகை நான் எல்லாருக்கும் தெரியும், நான் போட்டிருப்பேன் வீட்டில், எங்கேயாவது விசேஷத்துக்கு போயில போட்டிருப்பேன். அப்போ பார்த்துருக்காங்க, இந்த மாதிரி என் நகை கட்டாகிருக்கு, அளவும் குறைவாக இருக்குது, உங்கள் நகையெல்லாம் செக் பண்ணி வாங்கிக்கோங்க, இந்த மாதிரி எனக்கு பேங்கில் இப்படி பண்ணுவான்னு தெரியாது, இல்லாட்டி நான் அங்கனே செக் பண்ணி பார்த்துருப்பேன், எனக்கு போய் கேட்குறதுக்கு எந்த அத்தாச்சும் இல்லை அப்படின்னு நான் சொல்லிவிட்டு அந்த பிள்ளைகள் அடுத்த ஆளுக்கிட்ட சொன்னேன். அந்த பக்கத்தில் எங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணும் போய் நகையை போய் திருப்பலாம்னு போன போது அவங்ககிட்ட நகையும் இது கட்டாயிருக்குன்னு அங்கேயே பிரச்சனை ஆயிடுச்சு சார்.